ஹலோ கைஸ், இந்த பாரு டாபிக் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக எல்லாரும் தெரியும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறது, நம்ம ரெகுலராக ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ணாமல் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது. ஓகேங்களா? வீட்டிலேருந்து ரூமில் ஒர்க் பண்ணுறது தான் நம்ம ஒர்க் ஃப்ரம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போயிட்டு காலையில் வந்து குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு then ஈவினிங் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷனல் இல்லாமல் ஒரு வீட்லேயே ஒரு ஒர்க் செட்டப் ரெடி பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஒர்க் ஃப்ரம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாப்புலராக இருந்துட்டு வருது. இந்த டெக்னாலஜி என்ன சொன்னாலும் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த சேஞ்சிங் ஒர்க் ட்ரெண்ட்ஸ் மாறதுனாலையும் இந்த ஒரு புது கல்ச்சர் வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது சில அட்வான்டேஜ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த இது நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் ஒர்க் ஃப்ரம். ஓகேங்களா? ஸோ இந்த முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்ஸ் கேன் ஆஃப்டன் செட் தர் ஓன் ஷெடியூல்ஸ். ஓகேங்க, எம்ப்ளாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ஷெடியூல்ஸ் மேக் பண்ண முடியுது. அவங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா வீட்டில் ஒர்க் பண்ணுறதுனால வீட்லையும் டைம் ஸ்பெண்ட் முடியும், ஒர்க் போய் டைம் அந்த மாதிரி ஒர்க் அவுட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நீங்கள் கம்பேரிங் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதை விட நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணும்போது இன்னும் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி லெவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபியூர் ஆஃபீஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் எப்படி கிரியேட் பர்சனல் ஒர்க் என்வரன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நான் என் வீட்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பர்சனலைஸாக எனக்கு எப்படி டேபிள் போடணும், எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக பண்ணலாம். பட் இது ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு ஸ்ட்ரக்சரான எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும், ஒருத்தரும் தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் என்னோட பர்சனலைஸ்டு ஒர்க் என்வரன்மெண்ட் இருக்கிறதுனால சொல்லலாம். அந்த பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவிங். ஸோ காஸ்ட் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி போய்ட்டு செலவு இல்லை, அங்கே ஒர்க்கில் நம்ம செலவு பண்ணுற செலவு இல்லை, அந்த மீல்ஸ் இதுக்கெல்லாம் செலவு இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். அதெல்லாம் நம்ம காஸ்ட் சேவ் ஆக சொல்லலாம். அண்ட் தென் ரெடியூஸ்டு கம்யூட் டைம். ஸோ இது முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். டெய்லி போய்ட்டு டைம்ன்றது ஒரு டைம் இஸ் ஆல்சோ ப்ரீஷியஸ் ஒன்ல. ஓகேங்களா? அதுவும் வந்து டெய்லி ஒரு 1 hour மார்னிங் நம்ம மிச்சமாக அந்த 2 hours வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதனா நீங்கள் ஜிம்முக்கு போகிறது, இல்லை மூவிஸ் பார்க்குறது, இல்லை பாட்டு கேட்குறது, இல்லை ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த 2 hours 3 hours. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இந்த ஒரு முக்கியமான நல்ல விஷயம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒர்க் ஃப்ரம். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் யூஸ் பண்ணுறீங்க, ஒர்க் ஃப்ரம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் அ டெடிகேட்டட் ஒர்க் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ நான் நார்மலாக வந்து எப்போயும் வீடு வெளியே எங்கே வேணால் ஒர்க் பண்ணாமல் நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரூமில் வந்து அதுக்குன்னு ஒரு டேபிளோ தனியாக ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ கிரியேட் a செப்பரேட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ செட் அ ஸ்பெசிஃபிக் ஸ்பேஸ் இன் ஒரு ஹோம் டெடிகேட்டட் டு ஒர்க் டு ஹெல்ப் டு மெயின்டைன் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஓகேங்களா? ஒரு கரெக்டாக ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணும்போது அங்கே நம்ம போய் உட்காந்தாலே நம்ம ஒர்க் ஞாபகம் தான் வரும், நம்ம ஒர்க் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி எக்கனாமிக் செட்டப். ஸோ எக்கனாமிக் செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபர்னிச்சர்ஸ், நம்மளுடைய சேரு, டேபிள் இதெல்லாம் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகே, நம்மளுடைய பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம வந்து ஷோல்டர் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு, நெக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஆப்டான ஒரு சேரு, டேபிள் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியாக இருக்க முடியும். நமக்கு எந்த ஒரு இஷ்யூமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்கனாமிக்ஸ் ஒர்க் என்வரன்மெண்ட்டும் ஒரு பர்ஃபெக்டான என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒர்க் ஹோம் ஈஸியாக பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க ஒர்க் ஹோமில். அதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ரொட்டீன். ஓகேங்களா? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஹவர்ஸ் நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரெகுலர் ஒர்க் ஹவர்ஸ் டு கிரியேட் அ ஸ்ட்ரக்சர்டு ஒர்க் டே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். பட் இருந்தாலும் 9 மணி ஆனால் கரெக்டாக லாகின் பண்ணுறேன், 6 மணி ஆனால் வந்து லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதில் லஞ்ச் பிரேக் வந்து ஒரு 1 hour. இதை தான் நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன். நான் என்ன தான் வீட்லேருந்து ஒர்க் பண்ணாலும் நீ அதை பண்ண சொன்னாலும் என்னால் பண்ண முடியாது, நான் ஒர்க்கில் இருக்கேன் சொல்லிட்டு அந்த ஒரு ரெகுலர் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு இது ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரிக்டான ஷெடியூல் ஃபாலோ பண்ணும்போது தான் எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஷெடியூல். ஸோ டெய்லி ஷெடியூல் பார்த்தீங்கன்னா பிளானிங் ஒரு டெய்லி டாஸ்க்கு பிரேக்ஸ் ஸ்டே ஆர்கனைசேஷன் போயிட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி வந்து ஏனோ உட்காந்துட்டு பண்ணாமல் கரெக்டாக 9 மணிக்கு நான் வந்து போய் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் வெளியே போயிட்டு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸோ ஸ்ட்ரக்சரான ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டும் கரெக்டாக வந்து போயிட்டு ஒர்க் பண்ணும்போது தான் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ண முடியும். ஏனோ ஒர்க் பண்ணால் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. அது இன்னும் அதிகமான ஒரு டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்கும். இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீனான லைஃபு, ஒரு ரொட்டீனான டேவை ஷெடியூல் பண்ணி நம்ம வச்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ்லி. நம்ம வந்து லாங்கில் இருந்து வேலை செய்கிறோம், நம்ம வந்து ரிமோட்டில் டிஸ்டன்ஸில் வேலை செய்கிறதுனால நம்ம கம்யூனிகேஷன்றது ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா? அதாவது எஃபெக்டிவாக யூஸ் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லிவரேஜ் கம்யூனிகேஷன் டூல் லைக் வீடியோ கான்ஃபரன்சிங், சேட் ஆப்ஸ், கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ், ஸ்டே கனெக்டட் வித் டீம்ஸ். அதாவது நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீமோட கனெக்டில் இருக்கணும். அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்க, எதனா புது அப்டேட் வந்திருக்கா, எதனா மாற்றணுமா, இல்லை ஒர்க்கில் எதனா சேஞ்ச் இருக்கா சொல்லிட்டு எப்பவுமே கனெக்டில் இருக்கணும். வீடியோ கான்ஃபரன்சிங், சேட் ஆப்ஸ் அவங்க எதில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அதை நம்ம எப்பவுமே கனெக்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக வந்து கம்யூனிகேஷன் மீடியா ரீச் ஆகும். இந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் எது மீடியா ரீச் ஆகும்போது தான் கம்யூனிகேஷன் ரீச் ஆகும்போது நம்ம அதை ஆக்ஷனில் கொண்டு சேர்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டே கனெக்டடாக இருக்கணும். அந்த ரெகுலர் செக்இன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஷெடியூல் வந்து ஒரு மீட்டிங் சொன்னால் அந்த மீட்டிங் கரெக்டாக போயிடணும். அந்த அவங்க டீம் மேனேஜர் கூட இல்லை டீம் மெம்பர்ஸ் கூட எதனா வந்து மீட்டிங் இருக்குது அதனால் கரெக்டாக அட்டன் பண்ணணும், வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது மாதிரி போது தான் நம்மளால் ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ண முடியும். எதனா சேஞ்சஸ் தான் தெரியும் நமக்கு சொல்லலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்கேஸ் நமக்கு டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மினியஸ் இன்ட்ரப்ஷன்ஸ். அதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ இல்லை ரூம்மேட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு இந்த டைமில் ஒர்க் பண்ணணும், ஸோ ரூமை வந்து நான் லாக் பண்ணுறேன், ரூமுக்கு தட்டாதீங்க, நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும்போது தான் அவங்க கேட்பாங்க, ஓகே இவங்க ஒர்க்கில் இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் ஃபோக்கஸ் டெக்னிக்ஸ். ஸோ இதுக்கு ஃபோக்கஸ் பண்ண சம் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ டைம் பிளாக்கிங் அண்ட் போமோட்ரோன்ற டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணலாம் டீட்டெயிலாக வரும். இல்லை உங்கள் டீட்டெயில் வேணால் தனியாக வீடியோ வேணால் கேளுங்க, நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் அண்ட் மேனேஜ் ஒரு டைம் எஃபெக்டிவ் இது மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோக்கஸான டைம் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக நம்ம பண்ண முடியுது, நம்ம ஒரு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க பேசிக்காக. ஸோ இது டிஸ்ட்ரிக்ஷன் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமான பயணம் சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியாடைஸ் செக்யூரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா நம்ம கம்பெனியோட டேட்டாலாம் ஆக்சஸ் பண்ணுறோம், கம்பெனி லாகின் பண்ணுறோன்ற பட்சம் பார்த்தீங்கன்னா யூஸ் செக்யூர் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணணும், VPNs யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மெஷர்ஸ் என்னென்ன கம்பெனியில் கொடுத்துருக்காங்களோ அந்த கம்பெனி டேட்டா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கம்பெனி ஆடி சொல்லியிருப்பாங்க நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. அண்ட் தென் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் வந்து கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த டேட்டா ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறதுனால அதெல்லாம் பாதுகாத்து தான் ஆகணும், அது உங்கள் கையில் தான் பொறுப்பு இருக்குது. கம்பெனி டேட்டா லீக் ஆச்சுன்னா உங்கள் சைட்லேருந்து லீக் ஆச்சுன்னா அது நீங்கள் தான் பொறுப்பு இல்லைங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறவருக்கும் சரி உங்கள் டேட்டாவும் சரி அது எப்படி செக்யூராக வச்சுருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த ப்ரொசீஜரை நீங்களே ஃபாலோ பண்ணணும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஒர்க் ஃப்ரம் பண்ணுமா சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்தன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே கனெக்டட். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸோ பில்ட் ரிலேஷன்ஷிப், எங்கேஜ் சோஷியல் இன்ட்ராக்ஷன், டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ், மெயின்டைன் கனெக்ஷன் வித் கொலீக்ஸ். ஓகேங்களா. எப்பவுமே வந்து நம்ம கொலீக் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட கனெக்டடாக இருக்கணும். அப்போ தான் என்ன அப்டேட் வருது, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நம்ம வந்து சேரும் சொல்கிறோம். ஓகேங்களா. அண்ட் தென் சிக் ஃபீட்பேக். ஸோ ரெகுலர் சிக் ஃபீட்பேக், ப்ரொவைட் அப்டேட்ஸ் அண்ட் அலைன் வித் த டீம் கோல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். எப்பவுமே வந்து ஃபீட்பேக் கேளுங்க, ஒர்க் பண்ணி முடிச்சோன்னா ஃபீட்பேக் எப்படி நல்லா இருக்கா அப்படி சொல்லி ஃபீட்பேக் சிக் பண்ணுங்கள். தென் அப்டேட் இருந்தால் டீமோட அலைன் பண்ணி ஒன்றா இருக்கணும், டீம் கூட ஒன்றா இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது, அவன் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீமோட கோல் அண்ட் எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான இருக்கும்போது தான் இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான ஒரு சுச்சுவேஷன் அமைய நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அந்தன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வெல்பீயிங். ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டேக் பிரேக்ஸ். ஓகேங்களா. ஸோ என்ன தான் ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து நம்மளும் ஒரு சில பிரேக் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ மார்னிங் ஒரு 9 AM லாகின் பண்ணுறோம்னா ஒரு 11 பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக்கு, அப்புறம் வந்து 1 PM வந்து லஞ்ச் பிரேக், அப்புறம் 3 மணிக்கு வந்து டீ பிரேக் சொல்லிட்டு அந்த டைம் நம்ம பிரேக் எடுத்து இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும், ஒரு பெட்டராக இருக்கும், நமக்கு வந்து நம்மளோட வெல்பீயிங்க்கு நல்லதாக இருக்கும் சொல்கிறோம். ஓகேங்களா. அந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்கனாமிக் சொல்கிறாங்க. ஸோ இன்கார்பரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. நம்ம வீட்டிலே உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அந்த எக்கனாமிக் ப்ராக்டிஸ் நம்ம வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும், விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு கரெக்டான எக்கனாமிக்காக இருக்கணும். ஓகேங்களா. எக்கனாமிக்காக இருக்கணும்னு சொன்னால் எக்கனாமிக் ப்ராக்டிஸ் என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக உட்காரது, கரெக்டாக எழுந்துக்கிறது, இந்த மாதிரி ரொட்டீன் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ரொமோட் ஹெல்த் வெல்பீயிங். ஓகேங்களா. ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும் ஒரு சைடுன்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ரிமோட் ஒர்க் பண்ணுறதுனால டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னென்ன யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் டூல்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூம் மீட்டிங்கு, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸு, ஸ்லாக்கு, ஸோ கூகுள் மீட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டிங்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலாபரேஷன் பேசுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசனா, ட்ரெலோ, Monday.com இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் ட்ராக் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் எப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேரிங். ஸோ ஃபைல் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு கூகுள் டிரைவு, ட்ராப்பாக்ஸு, ஒன் டிரைவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ஃபைலை வந்து செக்யூராக ஷேர் பண்ணுறதுக்கு டீம் மெம்பர்ஸ்க்கும் இல்லை மற்றவங்க ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லலாம். அந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாகல், கிளாக்கிஃபை இந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது, நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய ஒர்க் ஹவர் எப்படி சொல்லிட்டு நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்க. இந்த டைம் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த டைம் நான் ஃப்ரீயாக சொல்லிட்டு ஒர்க் டைம் ட்ராக் பண்ணுறது நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அது உங்களுடைய பெறுவது உங்கள் வாழ.